கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடிய எட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதோறும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் 4 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலும் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க போகிறோம்? எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நாம் மாற வேண்டும். சில நேரத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நாம் செய்யும் போது தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாய்விடுகிறோம். இந்த நாளிலும் எந்தெந்த காரியத்திலே நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருந்தோமோ அந்த எல்லா காரியத்தையும் அவருடைய பதவியில் அர்ப்பணிப்போம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உங்க பாதபடியில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்க எங்க வெளியே புறப்பட்டு போயிருந்தோமோ அந்த காரியத்தை மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாத எந்த வார்த்தைகளை நாங்கள் பேசியிருந்தோமோ அந்த காரியத்தை மன்னிங்க. எங்களோட சிந்தனைக்குள்ளே பாவ காரியங்கள் இருந்தால் மன்னிங்க. எங்க கண்களுக்குள்ளே பாவ காரியம் இருந்தால் மன்னிங்க. உமக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியம் நாங்கள் செய்திருக்கிறோமோ அந்த காரியத்தை மன்னிங்க. உம்முடைய கற்பனைக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாத காரியங்களை மன்னிங்க. பிதாவின் சித்தம் எந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறோமோ அந்த பாவத்தை மன்னிங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி. எங்க எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் அப்பா இப்பொழுதும் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில இந்த நாள்ல உம்முடைய கிருபை தந்து எங்களோட சகல காரியத்தையும் ஆசீர்வதித்தீங்களே இந்த கிருபைக்கா நன்றி. சில குடும்பத்துக்குள்ளே இந்த நாள்ல கடன் நிமித்தமாக உபத்திரப்பட்டிருக்காங்க. அவனுடைய உபத்திரத்தை மாற்றி என் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கீங்க அந்த கிருபைக்கா நன்றி. சில குடும்பத்திலே இந்த நாள்ல ஆஸ்பத்திரியிலும் ஜெபித்தாங்க. அவங்களோட ஜெபத்தை கேட்டு இன்று அநேக காரியங்களே மாற்றத்தை கொடுத்தீங்க அந்த கிருபைக்கா நன்றி. நான் ஒரு இடத்துல தனிமையா இருந்து ஜெபித்தேன். கண்ணீரோடு அதிகாலை வேளையில் ஜெபித்தேன். என் ஜெபத்துக்கு என் தேவன் பதில் கொடுத்தார் என்று இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக தேவனோட பாதத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்தை இந்த நாளில் தேவன் கேட்டு உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்துவிட்டேன் என்று உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலும் அவருடைய பாதத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது உங்களை மறுபடியும் விடுதலை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை இழந்து என் குடும்பம் பிரிந்து போய்விட்டது என்று கதறி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் உங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். மறுபடியும் உங்களுடைய குடும்பம் மறுபடியும் பிரிந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழும். தேவனுடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்கள். சில குடும்பத்துக்குள்ளே இந்த மாசம் நான் வாடகை கட்டலன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. பரம தகப்பனே, அந்த குடும்பத்துல உபத்திரத்தெல்லாம் மாற்றி வாடகை கட்டுக்குள்ள எல்லா வாசலையும் திறந்து கொடுங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே என் சரீரத்துள்ள பலவீனம் மாற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. பரம தகப்பனே, உங்க பாதபடியிலே அப்பா அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த நாள்ல அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும், பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும், பரிபூர்ணமான ஆரோக்கியம் தர வேண்டும்,
உம்முடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனம் எல்லாம் இப்பொழுதே நீங்கி போகட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், என்னுடைய வாசல் இன்னும் திறக்கப்படவில்லை என்று நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா, அந்த குடும்பத்துல எல்லா காரியத்தையும் என் தேவன் வாசலை திறந்து கொடுக்க வேண்டும். இன்னொரு குடும்பத்துக்குள்ளே நான் வெளிநாட்டுக்கு போவது நல்லதா அல்லது தவறா என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. பரம தகப்பனே, அப்பா, அவங்க இதயத்துக்குள்ள உள்ள நினைவுகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க பேசுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே கற்பதி நடிகா ஜெபிக்கிறீங்க. பரம தகப்பனே, உங்க பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்துல குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தலைமுறையில் உள்ள எல்லா சாபத்தை எல்லாம் அந்த குடும்பத்துல நீக்கி என் தேவன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய கரம் அப்பா இப்பொழுது தொடுங்க ராஜா. நீங்க தொட்டு அப்பா உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த குடும்பத்திலே பழுகி பெருகட்டும், சகல விதமான செழிப்பும் உண்டாகட்டும். அவங்களுடைய நிந்தைகளை மாற்றுங்க, அவங்களுடைய அவமானங்களை மாற்றுங்க. இன்னொரு குடும்பத்திலே நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. பரம தகப்பனே, தாயும் பிள்ளையுமாக நல்லபடியாக சேமமாக நார்மல் டெலிவரி ஆக வேண்டும். என் தேவன் அந்த குடும்பத்தை எல்லா காரியத்திலையும் நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. தாயும் பிள்ளையுமாக பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஏற்ற மணவாளன், ஏற்ற மணவாட்டி என் தேவன் அந்த குடும்பத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். எந்தெந்த வீட்டில கடன் பிரச்சனை இருக்கிறாங்களோ, என்னுடைய வாழ்க்கையிலே திருமணத்துக்கு தடை, இந்த காரியம் என்று யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்காங்களோ, அந்த எல்லா தடைகளெல்லாம் மாற்றி என் தேவன் கடன் இல்லாத திருமணத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நடத்தி தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே என் பிள்ளைகளுக்கு நான் நகை சேர்த்து வைக்கல, என் பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு சரியான அம்மாவா இல்லைன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. பரம தகப்பனே, அந்த அம்மாவுடைய வேதனையை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டுக்கு வாசலை திறந்து கொடு ராஜா. அந்த வீட்டிலே அப்பா ஏற்ற மணவாளனை அழைத்து கொண்டு வாங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்து விட்டது, என்னோட குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கீங்க. பரம தகப்பனே, அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா கரம் தொட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே எந்தெந்த காரியத்துல குறையா இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கி அப்பா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த வீட்டுல எந்தெந்த காரியத்திலே போராடி கொண்டுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்படட்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. இன்னும் சில குடும்பத்துக்குள்ளே என் கணவருடைய பாவ பழக்க நிமித்தமாக நான் பிரிந்து போயிட்டேன்னு சொல்லி ஜெபித்து வருகிறீங்க. இன்னும் ஒரு சில குடும்பத்துக்குள்ளே என் கணவருடைய அந்த மதுபான அடிமை என் குடும்பத்துக்குள்ளே தரித்திரத்தை உண்டாக்கி விட்டது என்று சொல்லி ஜெபித்து வருகிறீங்க. அப்பா அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த குடும்பத்துல உபத்திரத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. பிரிந்த குடும்பங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படட்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் என் கணவர் மறுபடியும் வருவாரா என்று அப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்திலே அப்பா அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ளே மறுபடியுமாக எந்தெந்த காரியத்துல பிரிந்து போனார்களோ மறுபடியும் என் இயேசு கிறிஸ்து ராஜா இணைத்து வைக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே கடன் நிமித்தமாக நான் வாழ்வதா மரிப்பதா என்று ஜெபித்து வருகிறீங்க. பரம தகப்பனே, இந்த நாள்ல சில காரியத்துல தீர்மானம் எடுத்து கொடுக்காங்க. அந்த எல்லா தீர்மானத்தை எல்லாம் உடைத்து என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வீட்டுல தரித்திரம் மாறட்டும். அந்த வீட்டுல பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. அந்த குடும்பத்துல எந்தெந்த காரியத்துல தடை இருக்கிறதோ அந்த எல்லா தடைகளெல்லாம் உடைத்து என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்களோ அவங்களுக்கு சகல காரியத்தையும் என் தேவன் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. அவங்களுக்கு கையின் கிரியில ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. அவங்களை அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. சில குடும்பத்துக்குள்ளே என்னோட வியாபாரத்துல நஷ்டம் இருக்கு என்று ஜெபித்து வருகிறீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து விட்டேன், அதனால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டமா தோல்வியா
நான் மறுபடியும் தேவனுக்கு பிரியமா நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் சகல விதமான செழிப்பு உண்டாகும். உங்களுடைய வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும். மறுபடியும் என் தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சில கம்பெனிகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டோம் என்று எங்களோட கம்பெனி அதனால நஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. பரம தகப்பனே, அப்பா, எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா சூழ்நிலையெல்லாம் உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். மறுபடியும் கம்பெனியில எந்தெந்த காரியத்துல குறையா இருக்கிறதோ அந்த எல்லா குறைகளெல்லாம் நீக்கி அப்பா விசேஷமா மறுபடியும் அந்த கம்பெனியில ஆசீர்வாதமா மாற்றிட்டாங்க. சில குடும்பத்துல விவசாயத்திலிருந்து அப்பா ஜெபித்து இருக்காங்க. யாரெல்லாம் விவசாயம் பார்க்கிறாங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா சம்பூர்ணமா ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய இடத்துக்குள்ளே லாபம் இல்லை என்று ஜெபித்து இருக்காங்க. அந்த இடத்தை மறுபடியும் செழிப்புள்ள காரியமா மாற்றுங்க ராஜா. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சில இடத்துக்குள்ளே கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஜெபித்து இருக்கீங்க. எங்களோட வாழ்க்கையில இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து நாங்க வெளியில வர வேண்டும். பூரணமான சுகம் எங்களுக்கு வேணும். எங்க குடும்பத்தில் எந்த விதமான தீமை அணுகக்கூடாது என்று ஜெபித்து இருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா சூழ்நிலாம் மாற்றி என் தேவன் இந்த நாளிலே பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். சில இடத்துக்குள்ளே சரீரத்துல பலன் நிமித்தமா ஜெபிக்கிறேன். என் சரீரத்துக்குள்ளே பரிபூர்ணமான சுகம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்க. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. அவங்கள எல்லா பலவீனம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய கரம் தொட்டு விடுதலை தாங்க ராஜா. உங்களுடைய கரம் தொட்டு பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. இந்த நாள்ல எல்லா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இந்த நாள்ல பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. சில குடும்பத்துல கேன்சர் கட்டி நிமித்தமா ஜெபித்து இருக்காங்க. அப்பா, அந்த கேன்சர் கட்டி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல இயேசு கிறிஸ்துனால மறையட்டும் ராஜா. இரவு நேரத்திலே அப்பா பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இந்த நாள்ல யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். எந்த குடும்பத்திலே அப்பா கிட்னி ஃபெயில் ஆகி ஜெபித்து இருக்காங்களோ அந்த குடும்பத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும் ராஜா. சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனமா ஜெபித்து இருக்காங்க. அந்த குடும்பத்துல சரீரத்துல எல்லா பலவீனமெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில குடும்பத்திலே மாந்திரியத்துல கட்டப்பட்டு, சில குடும்பத்துக்குள்ளே பில்லி சூனியம், சில குடும்பத்திலே செய்வின கட்டு, சில குடும்பத்துக்குள்ளே தேவையில்லா அந்தகார கிரியையில கட்டப்பட்டு இப்படி பல சூழ்நிலை ஜெபித்துருக்காங்க. அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தனால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்து சாம்பலாட் ராஜா. இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தனால இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். எந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா பொல்லாத கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தனால இயேசு கிறிஸ்து நாமத்தினால அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரம் முழுவதும் எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க தங்கி இருக்க வேண்டும். எங்க வீடு முழுவதும் தேவனோட பிரசன்னத்தினால மூடட்டு ராஜா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பதவிகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க இறங்கி வாங்க ராஜா. யூத ராஜசிங்கம் நீங்க எங்க வீட்டுல இறங்கி வாங்க. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் உள்ள எல்லா அந்தகார இருளெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகட்டும். அந்த வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வாங்க ராஜா. உங்களுடைய ஜீவ ஒளி அந்த வீட்டுக்குள்ள பிரகாசிக்கட்டும். உங்களுடைய ரத்தம் அந்த குடும்பத்துக்குள்ள தெளிக்கப்படும் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டு விட்டோம். அந்த வீடு முழுவதும் தேவனோட அக்னினால் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துல ஸ்தோத்திரம் 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 ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்திலே தனிமையில இருக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்துல எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தனால இயேசு கிறிஸ்து நாமத்தை எரியப்படும் ராஜா. எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல எந்த பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி இரவு நேரத்திலே தேவ பிரசன்னத்தினால உங்களுடைய பிள்ளைகளை மூடுங்க ராஜா. எந்த குடும்பத்துல தனிமையா இருக்குன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க இறங்கி வாங்க ராஜா. அவங்களுடைய தனிமைகளை மாற்றுங்க. பரமபிதா நீங்க எங்களோட கூட இருங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே நான் விதவையா இருக்கிறேன், என்னோட தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா, அந்த குடும்பத்துல எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திங்க அப்பா. சில குடும்பத்துல என் பிள்ளைகள் பார்க்கலன்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அப்பா, அந்த குடும்பத்துல என் இயேசு கிறிஸ்து ராஜா எந்தெந்த சூழ்நிலை பிள்ளைகள் பார்க்காம இருக்காங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வாசலை திறந்து விடுங்க. பிள்ளைகள் மறுபடியும் அப்பா தாயை பார்க்க கிருபை தாங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அதுல ஒரு சகோதரி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய எல்லா கண்ணீரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் அவருடைய துரத்துல வைத்து
எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் சகல காரியத்திலே மாற்றம் உண்டாகும். பொறுமையோடு தேவனுடைய பாதையிலே காத்திருங்கள். வரக்கூடிய காலத்திலே உங்க குடும்பத்திலே அநேக அற்புத அடையாளம் நடக்கும். நன்றி. தேங்க்யூ டாடி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்திலே அப்பா இன்பமா நித்திரை தாங்க ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்துல பயத்து நிமித்தமா ஜெபிக்கிறாங்களோ பயத்தை கூட எல்லா பொல்லாத இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்து சாம்பலாட் ராஜா. சில குடும்பத்திலே வலுசற்பது கிரியைகளை நான் பார்க்கிறேன், அசுத்தமான காரியங்களை நான் பார்க்கிறேன் என்று வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. ரீபா காபா தூபே கேதுனி ஷாக்கா துனி மராக்கா துரவாலா. அப்பா அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எரிந்து சாம்பலாட்டும். இரவு நேரம் முழுதும் எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கிருங்க ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே அப்பா இப்பொழுதும் யாரெல்லாம் பயத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா பயமெல்லாம் விலகி போட்டும். அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரவும் முழுவதும் நீங்க கூட ராஜா உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எழும்ப கிருபை தாங்க ராஜா. அதிகாலை வேளையிலே கண்டடைத்தக்க சமயத்திலே நீங்க எங்களை எழுப்பிடுங்க. அதிகாலை வேளையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அதிகாலை வேளையில நீங்க எங்களை எழுப்பிடுங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையெல்லாம் மாற்றி தாங்க ராஜா. விசேஷமாக அப்பா இந்த நாள்ல எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க எங்க குடும்பத்தை ஆசிரியங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களுடைய பிள்ளைகளை சம்பூர்ணமா ஆசிரியங்க. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே அப்பா கற்பத்தின் நினைக்க ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா கற்பத்தின் நினைய தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா சூழலையும் மாற்றுங்க. இரவு நேரத்துல நீங்க எங்க கூட இருங்க. உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்போடு இருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு அதிகாலை புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையிலே தேவனோட பாதத்திலிருந்து காத்திருந்து ஜெபிக்க அதிகாலை வேளையில 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களோடு பேச வேண்டும் விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்களோட குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியத்துக்காக எங்களுடைய எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தினமும் ஒரு நிமிடமா தயவுசெய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.